அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலுமே கிரக அமைவுகள் சரியா இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்குரிய நட்பு இதெல்லாம் ஏற்படும். இப்போ நிறைய திடீர்னு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வரும். சில பேருக்கு நட்பா இருந்தவங்க விலகி போவாங்க. சில பேருக்கு புதிய நட்பு தொடர்ந்து வரும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் தசா புத்தி சூட்சும அந்தர ரகசியங்கள். இப்போ ஒருவருக்கு ஒரு தசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம் நடக்குதுன்னா, அதே தசை, அதே புத்தி, அதே அந்தரம் நடக்கக்கூடிய ஆள்கள் இவளுக்கு ஃப்ரெண்டா வருவாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கும் மற்றவங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கும் 6, 8 ஒரு தொடர்பு வந்துச்சுன்னா அந்த நட்பு கட்டாயிரும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய நட்பு தொடர்ந்தாலும் சரி, பழைய நட்பு முறிந்தாலும் சரி, இதெல்லாம் தசா புத்தி அந்தரத்துடைய ரகசியங்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஒருத்தர்கிட்ட நட்பா இருக்கிறோம்னா அந்த நட்புல மனக்கசப்பு வர்றதுக்கும் நட்பு அபரிதமா விரிவாகிறதுக்கும் காரணமே இந்த தசாபுத்தி அந்தரங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு 2 பேர் பழகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தசாபுத்தி அந்தரங்கள் எப்பொழுது இவருக்கு நடக்கிற தசாபுத்தி அவருக்கு, அவருக்கு நடக்கிற தசாபுத்தி இவருக்கு எப்போ 6, 8 வருதோ அந்த காலகட்டங்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப க்ளோஸா யார்கிட்ட பழகிட்டு இருக்கோமோ அவங்களுடைய தசாபுத்திகள்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிட்டோம்னா நட்பில் விரிசல் விராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு கேட்டிங்கன்னா முன்ன பின்ன அறிமுகம் இருக்காது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், நல்ல இணக்கமாக நட்பு வந்துடும். காரணம் என்னன்னா, நமக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரமும் அவருக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரமும் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு நடக்கிற தசை அவருக்கு புத்தியா இருக்கலாம், உங்களுக்கு நடக்கிற புத்தி அவருக்கு தசையா இருக்கலாம், ஒவ்வொருக்கு நடக்கிற அந்தரம் அவருக்கு சூட்சமமா இருக்கலாம். ஸோ எந்த வகையில் இருந்தாலும் உங்களுக்குள் நடக்கிற தசா புத்திகள் மற்ற ஒருவருக்கு நடக்கும் பொழுது அத்தகைய நபர்கள் உங்களுக்கு நட்பா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம சொல்றது எல்லாமே எந்த ஜாதகத்துக்கும் பலன் சொல்லலை. ஒரு பொதுவான பலன் இப்படி இருந்தா இப்படித்தான் நடக்கும்னு சொல்றோமே தவிர, கேட்குற எல்லாத்துக்கும் உங்க ஜாதத்துக்கு தான் பலன், உங்க ஜாதத்துக்கு தான் பலன் நம்ம சொல்லலாம். அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. இது ஒரு பொதுவாக எஜுகேஷன் பர்பஸா எடுத்துக்கங்க. ஒரு நட்பு டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு நட்பு முறியறதுக்கும் புதிய நட்பு தொடர்றதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தசாபுத்தி ரீதியாக நம்ம சொல்லியிருக்கோம். இவை பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் என்பதை நினைவில் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.